ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பாதாம் பருப்பை காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது பாதாம் பருப்பு இல்லைங்க, புங்கன் விதை. இந்த புங்கன் விதை, இந்த புங்க மரத்தில் மரம், பூ, வேறு, பட்டை அனைத்து காய் அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. இதனுடைய மருத்துவம் தெரிஞ்சு தான் இதை போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மரத்துக்கு கீழே தான் கொட்டி கிடந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து நான் காய வச்சேங்க. இது எடுத்து 2-3 மாதம் இருக்கும். காய வச்சுருந்தேன். அதில் வந்து சில பூச்சியெல்லாம் வந்து சில இது டேமேஜாக போச்சு. அதையெல்லாம் தூக்கி போட்டு மீதியை பூரா அந்த தோல்லேருந்து கொட்டையை பிரித்து இந்த பருப்பை பிரித்து திருப்பி அலசி வெயிலில் காய வச்சுருந்தேன். இன்றைக்கி வெயிலில் காய வச்சு இதை வறுக்கும்போது வியர்வை வந்துச்சுங்க. இதுக்கு சம அளவில் உப்பு எடுத்து நம்ம அதை தனியாக வறுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஏற்கனவே லூஸில் வாங்கின உப்பு தான், அது கல் உப்பு. அதை வறுத்து தான் நான் அந்த ஜாடியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த உப்பில் 2 கைப்பிடி எடுத்தேன். அதுவே உப்பாக தான் இருக்குது. போதுங்க, ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு இதுவே உப்பாக இருக்குது. அதனால் ரெண்டையுமே ஒன்றா வறுத்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. பல் விளக்குறதுக்கு நல்லதாமுங்க. இதில் இருந்து எண்ணெயெலாம் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் நம்ம தேய்ச்சி குளிக்கிற சோப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சில மருத்துவ இதுக்கெல்லாம் கால் வலி கை வலிக்கெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி, தேமல் இதுக்கெல்லாம் இது நல்ல மருந்து. அது மட்டும் இல்லாமல் புங்கன் இலை, பூவு, கொழுந்தில் குழம்பு, ரசம்லாம் வச்சு என்னைக்காவது சாப்பிடலாம். அல்சருக்கு குணமாக்குமா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி.